வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விஷுவல் பேத்வேல வரக்கூடிய லீசன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி விஷுவல் பேத்வே பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு விஷுவல் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னு நம்ம தெரியணும். விஷுவல் ஃபீல்டு அப்படின்னா நம்ம ஹெட்டை எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணாமல் நம்மளால் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ கண்ணை மட்டும் மூவ் பண்ணி அந்த இதை தான் நம்ம விஷுவல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஐயவும் மூவ் பண்ணாமல் ஒரு ஸ்பாட்டில் வச்சோம் அப்படின்னா அதுவும் ஃபீல்டு தான். ஐயை மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நேசல் ஃபீல்டு, டெம்பரல் ஃபீல்டுன்னு 2 ஃபீல்டு வரும். ஐயை மூவ் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா அது விஷுவல் ஃபீல்டு. அந்த ஐ மூவ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அதை நமக்கு விஷுவல் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கன்ஃபரன்டேஷன் மெத்தடில் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி கையை கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம ஒரு சென்டரில் மட்டும் பார்த்துருக்கணும். நமக்கு எந்த ஏரியா வரைக்கும் அந்த ஹேண்டு தெரியுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது கன்ஃபரன்டேஷன் டெஸ்ட்டு. அடுத்ததான் நமக்கு பெரிமெட்ரி மூலமாக மிஷினில் வச்சு பார்க்குறது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஓகே தான். இது வந்து கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட் பண்ணுவாங்க, இது அன்கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா நம்மளோட ஆப்டிக் நர்வோட ஹெட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏரியா தான் பிளைண்ட் ஸ்பாட். ஸோ நமக்கு கிளியர் இமேஜ் ஆப்டிக் டிஸ்கில் தான் விழுகும். ஸோ நமக்கு இமேஜ் எடுக்கிறதெல்லாம் ஆப்டிக் டிஸ்கில், ஆனால் நர்வ் ஸ்டார்ட் ஆகிறது இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஸ்கோட்டாமா அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு ரொம்ப நேரம் பிரைட்னஸில் இருந்துட்டு டக்குன்னு ஒரு சின்ன ரூம் இருட்டு ரூம்குள்ளே வரும் அப்படின்னா அங்கே எல்லாமே நமக்கு ரொம்ப டார்க்காக தெரியும். ஓகேவா? அதுக்கு காரணம் இந்த ஸ்காட்டோமா தான். ஓகேவா? நமக்கு நார்மல் சென்சிட்டிவிட்டியோட கொஞ்சம் டிக்ரீஸ்டு சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லீசன்ஸ் வந்து டீட்டெயிலாக போயிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேறு சில ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம விசிபிள் பேத்வேயில் இருக்கக்கூடிய லீசன். ஃபஸ்ட்டு ஆப்டிக் நர்வில் லீசன் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்டிக் நர்வ் 2 ஐஸில் இருந்தும் ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய இந்த நர்வ் தான் ஆப்டிக் நர்வ். ஓகேவா? இதில் நேசல் ஃபைபர்ஸ் இருக்கும், டெம்போரல் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ நேசல் ஃபைபர், டெம்போரல் ஃபைபர்ஸ்லாம் பற்றி நான் ஆப்டிக் நர்வ் பேசும்போது டீட்டெயிலாக பேசிப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே லீசன் ஏதாவது ஒரு கண்ணில் வருது, இப்போ லெஃப்ட்டில் மட்டும் வருது அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டில் வந்து ஃபுல் பிளைண்ட்னஸ் நடக்கும். ஓகேவா? கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகும். போத் டெம்போரல் அண்டு நேசல் விஷன் எல்லாமே போயிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆப்டிக் நியூரைட்டிஸ். நமக்கு ஆப்டிக் நர்வில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். ஓகேவா? அதனால் வரலாம். அதே போல் ஆப்டிக் ஏட்ரோஃபி, ஆப்டிக் செல்ஸ் வந்து ஏட்ரோஃபிக்கு போகலாம். செல்ஸோட கவுண்ட்டு சைஸ் எல்லாம் கம்மியாகிட்டு வர்றது. அதே போல் ட்ரமாட்டிக், ஏதாவது ஒரு இன்ஜுரி மூலமாக நமக்கு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகலாம். ஸோ ஏதாவது ஒரு சைடு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த சைடு கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ். ஸோ அடுத்ததாக ஆப்டிக் நர்வோடைய ப்ராக்சிமல் பார்ட். இப்போ நமக்கு 2 ஐஸ் இருக்குது. ப்ராக்சிமல் பார்ட் அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா ஃபுல்லாக லீஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ், இன்னொரு சைடு ஹெமி அனோஃபியா. ஸோ கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா அனோஃபியா, பாதி ஒரு விஷன் மட்டும் ஒரு ஃபீல்டு மட்டும் போகுது அப்படின்னா அது ஹெமி அனோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த சைடு நமக்கு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகுதோ இப்சிலேட்ரல் பிளைண்ட்னஸ், அதே போல் கான்ட்ராலேட்ரல் ஹெமி அனோஃபியா. ஒரு சைடு மட்டும் அனோஃபியா, இன்னொரு சைடு ஹெமி அனோஃபியா. இது லீசன் ஆஃப் தி ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ். ஸோ நமக்கு ஆப்டிக் நர்வ் இன்ஜூர் ஆகும்போது நியர் ரிஃப்ளெக்ஸ் நம்ம ஏதாவது பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கண்ணால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கண்ணை வந்து டக்குன்னு மூடும். ஓகேவா? அந்த நியர் ரிஃப்ளெக்ஸ் ரெண்டுலேயுமே இன்டாக்டாக இருக்கும். போத் நம்ம லீசன் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ்லையும் இன்டாக்டாக இருக்கும், அதே போல் ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ்லையும் இன்டாக்டாக இருக்கும் நியர் ரிஃப்ளெக்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த சைடு அஃபெக்ட் ஆகுது, இப்போது இதில் நேசல் ஃபைபர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கா, அப்போது டெம்போரல் சைடு ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஷேட் பண்ணுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எந்த சைடு ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது மேட்டரில் எந்த ஃபீல்டு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத தான் எழுதுவோம். ஸோ நமக்கு நேசல் ஃபைபர்ஸில் டெம்போரல் ஃபீல்டு தானே விழுக்குது, அதனால் டெம்போரல் சைடு தான் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கலர் அடித்து காட்டணும். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறையா பார்ப்போம், பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அடுத்ததாக கயாஸ்மால லீசன், ஆப்டிக் கயாஸ்மால லீசன் ஆஃப் கயாஸ்மா. ஸோ கயாஸ்மாவில் ஏன் லீசன் வருது அப்படின்ற காரணத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பிட்யூட்ரி கிளாண்டில் டியூமர் இருக்கலாம், அதே போல் நமக்கு ஆனியூரிசமும் நடக்கலாம், நமக்கு ப்ளட்டு வந்து ஸ்டாப் ஆகிறதுனாலையும் வரும். ஓகே, இப்போ நமக்கு கயாஸ்மாவில் லீசன் நடக்குது அப்படின்னா எங்கே டேமேஜ், இங்கே டேமேஜ். ஓகேவா? ரெண்டுலேயுமே நேசல் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுது. நேசல் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னா எந்த ஃபீல்டு போகும் நீங்களே சொல்லிடலாம். நேசல் ஃபைபர்ஸ் போகுதுன்னா ஷேட் பண்ணுறது டெம்போரல் சைடு ஷேட் பண்ணணும், ஏன்னா டெம்போரல் ஃபீல்டு ஆஃப் விஷன் தான் லாஸ் ஆகும். அப்போ இதை என்ன சொல்லலாம், பை டெம்போரல் ஹெமி அனோஃபியா. 2 சைடுமே டெம்போரல் ஃபீல்டு மட்டும் போயிடுச்சு, அதனால் பை டெம்போரல்
ஹெமி அனோஃபியா வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஃபைபர் லீசன் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் ஃபீல்டு டேமேஜ் ஆகும். இப்போ நேச்சர் ஃபைபர்னால் டெம்போரல் ஃபீல்டு, ஏன்னா நேச்சர் ஃபைபர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெம்போரல் ஃபீல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பப்பிலரி ரெஃப்ளக்ஸ் லாஸ் ஆயிரும். நமக்கு பீப்புள் வந்து பெருசாகும் இல்லையா, நம்ம ஏதாவது டார்க்கான இடத்துக்கு போனோம்னா பீப்புள் பெருசாகும், லைட்டு ஓவர் அடிச்சோன்னா பீப்புள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஓகேவா? அந்த பப்பிலரி ரெஃப்ளக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், அதில் பேரலைசிஸ் இருக்கும். ஓகே, இதுலேயே இன்னொரு கயாஸ்மா லீசன் இருக்குது, லேட்ரல் கயாஸ்மல் லீசன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வென்ட்ரிகல்ஸ், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய கேவிட்டிஸை வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தேர்டு வென்ட்ரிக்கல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கயாஸ்மாவுக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ இதுதான் கயாஸ்மா அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ லேட்ரல் சைடாக இது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். இதனால் இந்த லேட்ரலில் பார்த்திங்கன்னா லீசன் வரும். இங்கே எந்தெந்த ஃபைபர்ஸ் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா டெம்போரல் ஃபைபர்ஸ். டெம்போரல் ஃபைபர் லாஸ் ஆச்சு அப்படின்னா விஷன் எங்கே போகும், நேசல் ஃபீல்டில் போகும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை நேசல் ஹெமி அனோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் பப்பிலரி ரெஃப்ளக்ஸ் லாஸ் ஆகிரும், பை நேசல் ஹெமி அனோஃபியா. ஓகே, இதுக்கு மேஜர் காரணம் நமக்கு தேர்டு வென்ட்ரிக்கல் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், இந்த ப்ரெஷர்னால லீசன் ஆகுது. ஓகே, அடுத்ததாக ஆப்டிக் ட்ராக்டில் லீசன் நடக்குது. ஆப்டிக் ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆப்டிக் கயாஸ்மாக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த செக்மெண்ட்டை தான் ஆப்டிக் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் ரீசனாக இருப்பாங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஆப்டிக் ட்ராக்டில் லீசன் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆப்டிக் தலாமஸில் டியூமர் இருந்துச்சுன்னா இங்கே லீசன் வரும். ஓகேவா? அதே போல் ஆர்ட்ரிஸில் அனியூரிசம் இருந்தாலும் லீசன் வரும். ஓகேவா? சுப்பீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரிலாம் லீசன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஆப்டிக் ட்ராக்டில் லீசன் வரும். ஸோ இதில் லீசன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடு பாருங்கள் நேசல் ஃபைபர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? லெஃப்ட்டில் நேசல் ஃபைபர் அப்படின்னா எங்கே கலர் அடிக்கணும். ஸோ இதில் நேசல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே டெம்போரல் ஃபீல்டு போகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் டெம்போரல் ஃபைபர்ஸ் போகிறனால நேசல் ஃபீல்டு போகும், ஆனால் சேம் சைடு தான். ஸோ இது சேம் சைடு இருக்கனால இதை என்ன சொல்லுவோம்னா ஹோமோனிமஸ் ஹெமி அனோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே சைடு தானே, இதுவும் அந்த சைடு பார்க்க முடியாது, இந்த கண்ணாலும் அந்த சைடு பார்க்க முடியாது. இது ஹோமோனிமஸ் ஹெமி அனோஃபியா. ஓகே, அடுத்ததாக லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியில் வரக்கூடிய லீசன். ஸோ இதுவும் சேம் தான், நமக்கு எப்படி ஆப்டிக் ட்ராக்டில் லீசன் ஆச்சோ அதே போல் தான் லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியும் அங்கே டேரெக்டாக தலாமஸ்க்கு தானே போகுது. ஸோ இங்கே லீசன் ஆனாலும் சேம், ரெண்டுலேயுமே ஹோமோனிமஸ் ஹெமி அனோஃபியா தான் வரும். ஓகே, அடுத்ததாக ஆப்டிக் ரேடியேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரன், ஒரு குவார்டர் பார்ட் மட்டும் நமக்கு லீசன் ஆகும். அதெல்லாம் ஆப்டிக் ரேடியேஷனில் வரக்கூடிய லீசன்ஸ். ஸோ ஆப்டிக் ரேடியேஷனில் ஏன் லீசன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் அக்ளூஷன், நமக்கு பிளட் அக்குமுலேட் ஆகிறனாலையோ, அதே போல் டியூமர்ஸ் எதாவது ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது எதாவது ட்ராமா இருக்குது, எதாவது இன்ஜூர் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிக் ரேடியேஷனில் லீசன்ஸ் வரும். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்வால்வ்மெண்ட் ஆகும், கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட்டு. செகண்டு இன்கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட். கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு நார்மலாக இங்கே எப்படி தலாமஸில் ஆனப்போ எப்படி ஹோமோனிமஸ் ஹெமி அனோஃபியா வந்துச்சு, அதே மாதிரி கம்ப்ளீட்னா ஹோமோனிமஸ் ஹெமி அனோஃபியா. அதுவே இன்கம்ப்ளீட் ஆப்டிக் ரேடியேஷன் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு குவாட்ரனோஃபியா அப்படின்னு ஒன்று வரும், ஒரு கண்டிஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரக் ரீஜன் மட்டும் பிளைண்ட்னஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் சுப்பீரியர் ஃபைபர்ஸ் லீசன் ஆச்சுன்னா இன்ஃபீரியர் பார்ட் போகும், இன்ஃபீரியர் ஃபைபர்ஸ் போச்சுன்னா சுப்பீரியர் பார்ட் போகும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டெம்போரல் ஃபைபர்ஸ் போச்சுன்னா எப்படி நேசல் ஃபீல்டு போகுதோ அதே போல் சுப்பீரியர் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா இன்ஃபீரியர் விஷன் போயிடும். ஓகேவா? ஸோ இன்ஃபீரியராக கலர் அடிக்கணும். அதே போல் இன்ஃபீரியராக நமக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா சுப்பீரியர் விஷன் போயிடும். ஸோ சுப்பீரியராக கலர் அடிக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் பேர் குவாட்ரனோஃபியா. குவாட்ரு விஷன் மட்டும் போயிடும். ஸோ இதில் பப்பிலரி ரிஃப்ளெக்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விசுவல் கார்டெக்ஸில் வரக்கூடிய லீசன்ஸ். ஸோ இதில் நமக்கு 2 டைப்பாக பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கன்குரோயஸ் ஹோமோனிமஸ் ஹெமி அனோஃபியா, இன்னொன்று கங்க்ரூயஸ் ஹோமோனிமஸ் மேக்குலர் டிஃபெக்ட். இதில் ஹோமோனிமஸ் அப்படின்னாலே 2 ஐலையும் ஒரே பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 2 ஐலையும் ஒரே சைடு. ஸோ இந்த பார்ட் இந்த சைடில் நேசல் ஃபீல்டு, இந்த சைடில் டெம்போரல் ஃபீல்டு போகும்.
போனாலும் மேக்குலர் ரீஜியன் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்பேரிங் மேக்குலா, சென்டர் ஆஃப் மேக்குலா வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேக்குலா மட்டும் டேமேஜ் ஆகும். மேக்குலானா நம்மளோட சென்ட்ரல் விஷன், அக்யூரேட்டாக பார்க்குறோம்ல, அதுதான் மேக்குலா. ஸோ இதில் மேக்குலார் விஷன் ஸ்பேரிங்காக இருக்குது, இதில் மேக்குலார் விஷன் டிஃபெக்ட் ஆகுது. ஸோ அதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுக்குமே வேறு வேறு ரீசன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி அப்ளூட் ஆகிறதுனால வருது. ஓகேவா? ஸோ போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி நம்மளுடைய மேக்குலாவுக்கு சப்ளை பண்ணல. மேக்குலா இஸ் சப்ளைட் பை தி மிடில் செரிப்ரல் ஆர்டரி. ஸோ இங்கே மிடில் செரிப்ரல் ஆர்டரி டேமேஜ் ஆச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேரிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹெட் இன்ஜுரி, கன்ஷாட் இன்ஜுரிஸ்லாம் இந்த மேக்குலா டிஃபெக்ட் ஆகும். ஓகே, அதே போல் இங்கே ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸில் ஆன்டீரியர் பார்ட் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு இந்த டிஃபெக்ட் வரும். ஓகேவா? ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ், விஷுவல் கார்டெக்ஸில் ஆன்டீரியர் பார்ட்டு, அதுவே ரொம்ப டிப்பு, போஸ்டீரியராக டிப்பில் போய் லீஷன் ஆச்சுன்னா இந்த மேக்குலர் டிஃபெக்ட் வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆப்டிக் பேத்வேயில் இருக்கக்கூடிய லீசன்ஸ் பற்றி டீலாக பேசிப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.